அதிகாரம் 5 குறள் 47 இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்பவர்கள் எல்லாம் தலை. அன்பானவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிறப்பு வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர்கள் பதிவு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா கோவிலும் ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் தான் நாம் தரிசிப்போம். ஆனால் இந்த கோயிலில் படுத்து உறங்குற நிலையில் தரிசிக்க போகிறோம். வாங்க தரிசிக்கலாம். இந்தியாவில் ஆஞ்சநேயர் சயன கோலத்தில் காட்சியளிக்கிறது 3 கோயில் இருக்குது. அதில் இதுவும் ஒரு கோவில். இந்த ஆஞ்சநேயர் கோயில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குல்தாபாத்தில் சத்ரபதி சாம்பாஜி நகர் மாவட்டத்தில் இருக்குது. ஷீரடி யாத்திரைக்கு போகிறவங்க கூடுதலாக ஒரு நாள் திட்டமிட்டால் இந்த ஆஞ்சநேயர் தரிசிக்கலாம். இந்த ஆஞ்சநேயர் கோயிலானது கிருஷ்ணேஸ்வர ஜோதிர்லிங்கத்துக்கும் எல்லோரா கோயிலுக்கிட்டும் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே எப்படி இந்த ஆஞ்சநேயர் கோயில் உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். முன்னாடி ஒரு டைமில் பத்ரசேனன் ஒரு ராஜா இருந்தார். அவர் சிறந்த ராம பக்தர். அவர் ராமரை புகழ்ந்து பாடி அவரை வணங்குறதே அவர் டெய்லி வேலையாக வச்சுருந்தார். அப்படி ஒரு நாள் அவர் ராமரை புகழ்ந்து பாடும்போது அந்த பாடலை கேட்டு அவர் பக்கத்தில் ஆஞ்சநேயர் படுத்து தூங்கிடுறாரு. ஆஞ்சநேயரை பார்த்த ராஜா சந்தோஷத்தில் அவரை வணங்கி பக்தர்களுக்கு அங்கே காட்சி தரணும்னு சொல்லி கேட்குறாரு. ஆஞ்சநேயரையும் அங்கே எழுந்தருளி பக்தர்களுக்கு இன்றளவும் காட்சி தராரு என்ன ஒரு வரலாறு சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஆஞ்சநேயர் லட்சுமணுக்காக சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது பத்ரமுனிவர் ஆஞ்சநேயரை இங்கே ஓய்வெடுக்க சொன்னதாகவும், அதனால் ஆஞ்சநேயர் இங்கே படுத்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாருன்னு இன்னொரு வரலாறு சொல்லுது. 17ஆம் நூற்றாண்டில் சமத்த ராமதாஸ் சுவாமிகள் இந்த ஆஞ்சநேயர் சிலையை கண்டுபிடிச்சார். இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு கோயில் கட்டினார். அதுபோக சமத்த ராமதாஸ் அவர்கள் மகாராஷ்டிராவில் மொத்தம் 11 ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்காரு. அது எல்லாமே நின்ற கோலத்தில் தான் இருக்கும். இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் ஆஞ்சநேயர் சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார். பல படையெடுப்புகள், ஆட்சி மாற்றங்கள், கால சூழலில் இந்த கோவிலானது அழிக்கப்பட்டது. கோவில் அழித்தாலும் இந்த ஊர் மக்கள் பக்தர்கள் ஆஞ்சநேயர் சிலையை மறைச்சி வச்சு பத்திரமாக பாதுகாத்து வந்தாங்க. 1960 நாராயணகிரி மகாராஜா என்ற மகான் தலைமையில் இந்த ஊர் மக்கள் பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ இருக்கிற வெள்ளை மார்பிள்ஸில் ஒரு புது கோயிலை கட்டினாங்க. கோவிலானது வட இந்திய மற்றும் தென்னிந்திய கலாச்சாரத்தில் வெள்ளை செலவுகளில் அழகாக கட்டப்பட்டிருக்கு. ராமர், லக்ஷ்மணர், சீதைன்ட்டு தனித்தனியாக எல்லாருக்கும் சன்னதி இருக்குது. அதுபோல் சனி பகவானுக்கும் தனி சன்னதி இருக்குது. கிரகதோஷம் போகிறதுக்கு சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணுறத இங்கே பக்தர்கள் பெரிய வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கோயில் ரொம்ப அழகாக, சிம்பிளாக, ரொம்ப அமைதியான சூழ்நிலை அமைந்திருக்கு. பத்ரசேன ராஜா இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டதால் இந்த கோயில் பத்ரா மாருதி கோயில்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஆஞ்சநேயரை வழிபட்ட காரியத்தடை நீங்கி நினைத்து நடக்கணும்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. இந்த ஆஞ்சநேயர் சகதி பக்கத்திலே இந்த கோயிலை கட்டின நாராயண மகாராஜ் சமாதியும் இருக்குது. பக்தர்கள் இங்கே அவர் படத்துக்கு ஊதுவத்தி ஏற்றி வழிபடுறாங்க. ஒருவேளை இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டிருந்தால் உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு வருஷத்துக்கு 11 லட்சம் பக்தர்கள் வராங்க. அனுமன் ஜெயந்தி, சனி அமாவாசைலாம் மிகவும் சிறப்பு. நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நாராயண் மகாராஜ் சமாதியும் தரிசிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.